இன்றைக்கு திமுகவுடைய மக்கள் விரோத போக்கு, குறிப்பாக இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் கேந்திரமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. இளைய சமுதாயத்தினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை நாங்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்துச் செல்வோம். தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள் இன்றைக்கு பறிக்கப்படுகிற போது மௌன சாமியாராக மாண்பு முதலமைச்சர் இருக்கிறார்கள். வெள்ள நிவாரண காலத்திலே கூட 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அவர்களால் 37,000 கோடி நாங்கள் கோரிக்கை வைத்தோம், ₹1 கூட தரவில்லை என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிற அதே வேளையிலே அதை மாநில உரிமையாக பெற்று 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கூட உங்களால் பெற முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய கையாளாகாத தரம், அக்கறையின்மை, மக்களுடைய அந்த உரிமையை காக்கின்ற அந்த போர் குணம் திமுகவிடத்தில் மங்கி போனதோ என்கிற ஒரு கவலை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இந்த 3 ஆண்டுகளிலே பூஜ்ஜியமாக இருக்கிறது வளர்ச்சி திட்டங்கள். ஆகவே இந்த மாநில அரசும் நம்மை வஞ்சிக்கிறது, மத்திய அரசு நம்மை புறக்கணிக்கிறது. ஆகவே இதற்கு 2க்கும் தீர்வு காண வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உரிமை குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பது. அதே போல ஏற்கனவே சலித்து போன முகங்கள், ஏற்கனவே மக்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிற, மக்களால் வெறுக்கப்பட்டிருக்கிற, மக்களால் இன்றைக்கு அது எப்படி சொல்வது என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஏற்கனவே மக்களால் தள்ளி வைக்கப்பட்ட நபர்களாகத்தான் இன்றைக்கு திமுகவுடைய வேட்பாளர் பற்றியில் பார்க்கப்படுகிறது. எங்க இதுல உழைச்சவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. எங்க தொண்டர்கள் எல்லாம் வரவேற்பதை போல தமிழ்நாட்டு மக்களும் இதை வரவேற்கிறாங்க. இதுல எந்த இடத்துலயும் வாரிசு இருப்பதாக தெரியவில்லை. திமுக பொறுத்தளவுக்கு அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, அது போலதான் அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால எங்களுடைய வேட்பாளர் பட்டியல் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் அனைத்து தரப்பினரையும் ஆலோசனை செய்து கழகத்தினுடைய எதிர்காலம் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு உற்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களைத்தான் அறிவித்தது. எந்த கட்சிகளும் துவங்குகிற போது கூட்டணி கட்சிகளை நம்பி துவங்குவதல்ல, மக்களை நம்பி, தொண்டர்களை நம்பித்தான் கட்சிகள் துவங்கப்படுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் துவங்கி அம்மா அவர்கள் இந்தியாவிலே 3வது மாபெரும் இயக்கமாக வளர்த்தெடுத்தார்கள். எல்லோரையும் வரவேற்கிறோம். விருப்பம் உள்ளவர்களை நாம் அவர்களோடு கரம் கோர்த்து மக்களை சந்திக்கிறோம். விருப்பம் இல்லாதவர்களே நம்ம யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அதனால அவங்க கட்டாயத்தின் பேரில் அல்லது எங்க போறாங்க, எப்படி போறாங்கன்னு நம்ம பொறுப்பாக முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 52 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறது, கூட்டணியோடு நின்று வெற்றி பெற்றிருக்கிறது. எல்லா முன்னுதாரணத்தையும் இந்தியாவுக்கே கொடுத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல பல கட்டங்களை கடந்து இப்போது தேர்தல் ஆணையம் சரி, நீதிமன்றம் சரி, மக்கள் மன்றம் சரி, எல்லாம் தீர்ப்பு சொல்லி இப்போ நம்ம மக்களை சந்திக்கிற நேரம். இது மக்களும் தெளிவா இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார். ஆக இதுல எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. தொண்டர்களும் தெளிவா இருக்காங்க, மக்களும் தெளிவா இருக்காங்க, மாண்புமிகு நீதி அரசர்களும் தெளிவா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையமும் தெளிவா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகும் தெளிவு கிடைக்காதவர்களை பற்றி நாம் என்ன கருத்து சொல்ல முடியும்? ஆகவே இது தேர்தல் நேரம் காலம் என்பதனாலே கொஞ்சம் அடக்கி நாங்கள் கருத்து சொல்றோம். இதுக்கு மேல யார் தெளிவு சொல்ல முடியும்னு ஆண்டவன் தான் அவங்களுக்கு உரிய தீர்ப்பை சொல்லணும்.